அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது தன் புருஷனை கொலை பண்ண முயற்சித்த சிவனாண்டிய துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அந்த சந்திரா கண்ணு முன்னால அது வேற லெவல். அதான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வழி அந்த டாக்டரை நம்ம கார்த்திக் காப்பாத்திட்டாரு. காப்பாத்தினோடனே ரேவதிக்கு போன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அங்க வந்திருக்கிறது போலி டாக்டர் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை ஊசி போட விடாம நம்ம ரேவதி எல்லாரும் சேர்ந்து தடுத்தாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அங்க போலீஸும் வந்துட்டாங்க. அந்த டாக்டரை அட்டி கொண்டுட்டாங்க. நீ விட்டுருங்க, அந்த சிவனாண்டி சொல்லிதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு அந்த போலி டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டேய் சிவனாண்டி, என் புருஷனே கொல்ல துணிஞ்சிட்டியா, இனிமேல் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு கோபம் கொண்ட சாமுண்டீஸ்வரி வீட்டுல போய் துப்பாக்கி எடுத்துட்டு சிவனாண்டியை சுட்டு தள்ளுறதுக்கு வாராங்க. அதுக்கடுத்து அடியாள்களை செட் பண்ணி சாமுண்டீஸ்வரி அந்த முத்துவிலையும் சிவனாண்டியை கெட்டி போட்டுட்டு அதுக்கடுத்து துப்பாக்கி எடுத்து சுட போப்புறாங்க. அந்த சந்திரா அக்கா பிளீஸ்கா சுற்றாதக்கா, அதாவது இவங்களை சுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாதக்கா அப்படின்னு எப்படியாவது பொய் சொல்லி தடுத்துடணும் அப்படின்னு தடுக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்கவே இல்லை. சுட்டு தள்ளாங்க பார்க்கணும் சிவனாண்டி. அந்த சிவனாண்டி அந்த இடத்துல சுருண்டு விழுந்தான். அதுக்கடுத்து இப்ப சிவனாண்டி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து சந்திரா, என் புருஷனே சுட்டுட்டியா, உன்னை சும்மா உடம்புட்டே அப்படின்ட்டு அந்த மருதுவை போய் ஜெயில சந்திக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்க அக்கா குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு நான் உனக்கு சூப்பரான ஐடியா சொல்றேன். அதாவது உன்னைய கோர்ட்டுக்கு கூட்டு போற வழியில நீ எப்படியாவது தப்பிச்சிரு. நீ அதுக்கடுத்து என்னைய கால் பண்ணு, நம்ம எங்கேயாவது சந்திச்சு எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு 2 பேரும் சந்திக்கிறாங்க. தரமான எபிசோட இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.